இரண்டு நாடுகளின் விமானப்படை இணைந்து பணியாற்றுகின்ற நிலைமை என்பது உலகில் ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்கின்றது. அதுதான் இந்த நொராட் என்கின்ற அக்ரிமெண்ட். அதாவது அதைவிட இந்த நட்பு ரீதியாக சந்திப்புகள் தொடர்ந்தால், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றால், அதன் மூலமான சாதகமான விளைவுகளை கூட பெறக்கூடிய நிலை இருக்கின்றது என்பதுதான் உண்மைத்தன்மை. இந்த 15% வரி என்பது இருக்கும். ஆனால் அங்கே அவர்களுக்கு ரீபேட், 15% வாங்குவவர்களுக்கு 15% ரீபேட் கொடுக்கப்படும். எனவே அந்த வரி என்பது இல்லாமல் செய்யப்படுகின்றது. அந்த லிபரல்களின் கடந்த கால தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற விடயம் போன்றவை. கனடா முன்னிய நிலையில் தனது பொருளாதாரத்தை வைத்திருக்காது என்பது அறுதியான ஒரு உண்மை. அவ்வாறான நிலைமையை தான் அமெரிக்கா ஏற்படுத்திவிட்டது. இது அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்பட்ட நிலைமை. இருந்த பொழுதிலும் அமெரிக்கா என்பது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. FM 101.3 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமாக இன்றைய தினத்தில் அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ, கனடா இந்த உடன்படிக்கையில் இருக்கின்ற நாடுகளுக்கு இடையிலான வாகன உதிரி பாகங்கள் இறக்குமதிக்கு வரி அறவிடப்பட போவதில்லை என்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த வரி விதிப்பு தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள் அமெரிக்காவுக்கு ஏற்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை இந்த ஓட்டோ இண்டஸ்ட்ரி சம்பந்தமானவர்கள் கொஞ்சம் திருப்தி அடையக்கூடிய வகையில் அல்லது கொஞ்சம் ஆறுதல் அடையக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. இதே நேரத்தில் இன்றைய தினம் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அரசின் பிரதமர் நாட்டு மக்களுக்கும் அதே நேரத்தில் பத்திரிகையாளர்களையும் சந்தித்து சில விடயங்களை கூற இருப்பதான தகவல் வெளிவந்திருக்கின்றது. அமெரிக்க வரி விதிப்பு என்பது இந்த தேர்தலில் மிக முக்கியமான விடயமாக பேசப்பட்ட நிலையில் முன்னுரிமை அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கைகளை பிரதமர் மாகாணி அவர்கள் எடுக்கப் போகின்றார் என்ற மக்கள் எதிர்பார்ப்பும் வலுப்பெற்றிருக்கின்றது. அதற்கான பதில்களையும் இந்த பத்திரிகையாளர் மாடு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதே நேரத்தில் இப்பொழுது லிபரல் கட்சியானது தேர்தல் பிரச்சாரத்தில் வீட்டு வசதி திட்டம் தொடர்பான பல விடயங்களை தெரிவித்திருந்தது. வெகு விரைவில் கூடுதலான வீடுகளை கட்டுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதிமொழியையும் பிரதமர் மாகாணி தன்னுடைய திட்டத்தின் மூலமாக வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விடயமாக இருக்கின்றது? 5 லட்சம் வரையிலான வீடுகளை வருடத்திற்கு கட்டுவது என்பது தற்போதைய சூழலில் சாத்தியமான ஒன்றா என்ற விடயத்தையும் பொருளாதார நிபுணர்கள் கேள்விகளாக முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு வழங்கிய உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பது பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமா, முதலில் இந்த வரி விதிப்பு என்ற விடயம், வாகன உதிரி பாகங்கள் இறக்குமதி தொடர்பாக அமெரிக்கா வரியை விதித்தால் அதனால் கனடாவில் குறிப்பாக ஒன்டாரியோ கூடுதலான பாதிப்புகளை சந்திக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாளைய தினத்திலிருந்து இந்த வரி அமலுக்கு வரும் என்ற செய்தி வெளிவந்திருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த வர்த்தக உடன்படிக்கை அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையில் இருக்கின்ற வர்த்தக உடன்படிக்கையின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு குறிப்பாக வாகன உதிரிப்பாக பொருட்களுக்கு வரி விதிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக இது ஒரு வரவேற்கக்கூடிய விடயமாக, அதாவது குறிப்பாக இந்த 3 நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே இருக்கின்ற ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவ்வாறு இடம்பெறுகின்ற வாகன உதிரிப்பாக தயாரிப்புகள் என்பன செல்வதற்கான தங்கு தடையற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது இதன் மூலம் சுமார் $2 பில்லியன் பெறுமதியான வாகன உதிரிப்பாகங்கள் என்பன இந்த வரி விதிப்பை பெறக்கூடிய சலுகையை பெற்றிருக்கின்றன. இது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வாகவும் அதேவேளை மறுபக்கமாக இந்த உடன்படிக்கையின் கீழ், அதாவது குஸ்மா எனப்படுகின்ற கனடா, USA, மெக்சிகோ அக்ரிமெண்ட் எனப்படுகின்ற அந்த உடன்படிக்கையின் கீழ் வருகின்ற அதற்கு அமைவாக வருகின்ற வாகன உதிரிப்பாகங்களை இவ்வாறான வரி விலக்கை பெற்றாலும் இந்த கனடாவில் தயாரிக்கப்படுகின்ற வாகனங்கள் அமெரிக்காவுக்கு செல்வதற்கான வரி என்பது விதிக்கப்பட்டபடியே இருக்கின்ற பொழுதும் அதில் ஒரு
தளர்வு ஏற்பட்டிருக்கிறது என்றால் வரி இருக்கும் விதிக்கின்ற 15% வரி என்பது இருக்கும். ஆனால் அங்கே அவர்களுக்கு ரீபேட் 15% வாங்குவவர்களுக்கு 15% ரீபேட் கொடுக்கப்படும். எனவே அந்த வரி என்பது இல்லாமல் செய்யப்படுகின்றது, வாங்குவவர்களுக்கு இல்லாமல் செய்யப்படுகின்றது 2025ஆம் ஆண்டில் தயாரிப்புகள் உட்பட்டிருக்கிற வாகனங்களுக்கு. அதே போல 2026ஆம் ஆண்டு தயாரிப்புக்கு உட்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் என்பவற்றிற்கு 10% ரீபேட் என்பது அறிவிக்கப்படும், 15% வரி இருக்கின்ற பொழுது. இந்த 2 ஆண்டுகளுக்குமான திட்டமாக இது செய்யப்படுகின்ற பொழுதிலும் அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு தொடர்பான நடவடிக்கைகள் உலகளாவிய ரீதியில் எந்த அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அறியப்படாத நிலையில் இது சில வேளைகளில் இன்னும் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாகவும், அதாவது அதைவிட இந்த நட்பு ரீதியாக சந்திப்புகள் தொடர்ந்தால், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றால் அதன் மூலமான சாதகமான விளைவுகளை கூட பெறக்கூடிய நிலை இருக்கின்றது என்பதுதான் உண்மைத்தன்மை. சரி, இன்றைய தினம் பிரதமர் மாகாணி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கின்றார். குறிப்பாக அவரிடம் பல கேள்விகள் கேட்க இருப்பதாக ஊடகங்களும் காத்திருக்கின்றன. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அவர் தேர்தலுக்கு பின்னர் நடத்துகின்ற முதலாவது சந்திப்பாக இருக்க போகிறது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியை நேரில் வாஷிங்டனில் சந்திக்க திட்டமிடப்படுகின்ற நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இந்த சந்திப்பு எப்பொழுது நடைபெறும் போன்ற தகவல்கள் வெளிவரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆமாம், ஏற்கனவே வெள்ளை மாளிகை தகவல்களின்படி இது விதின் எ வீக் என்கின்ற நிலையில் இருக்கின்றது. அதாவது ஒரு வாரத்திற்கு அல்லது ஒரு வார 7 நாட்களுக்கு இடம்பெறக்கூடியது அல்லது அந்த காலகட்டத்திற்கு இடம்பெறக்கூடியதான ஒரு சமீட்சை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த 2 தரப்புகளும் இடையே தங்கு தடையில்லை. மற்றது குறிப்பாக இவ்வாறாக ஊடகவியலாளர்கள் மூலமான தகவல் பரிமாற்றம் என்பது தொடர்ந்து செல்லுகின்ற ஒரு தேவையை நாங்கள் காண்கின்றோம். ஏனென்றால் அதாவது அந்த வெளிப்படைத்தன்மை பேணுதல் நிச்சயமாக லிபரல் அரசாங்கத்திற்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அவர்கள் இந்த வெளிப்படைத்தன்மை பேணுவதற்கான நிலைப்பாட்டில் நிச்சயமாக பத்திரிகையாளர்கள் மக்களுக்கான உரி என்பது கூட நீங்கள் குறிப்பிட்டது போல இடம்பெறுகின்ற பொழுதும் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலம் விளங்கப்படுத்த போகின்ற அல்லது அவர்களது எதிர்கேள்விகளுக்கான பதில்களாக வரப்போகின்ற விடயங்கள் என்பன நிச்சயமாக மக்களுடைய கர்சனையை அல்லது கவனத்தை பெறும் என்று சொன்னால், தற்பொழுது இந்த தேசிய ஊடகங்கள் என்பதை விட பல இந்த வலதுசாரி ஊடகங்கள் கூட முனைப்பாக, இப்ப ரிபல் மீடியா என்கின்ற போன்ற ஊடகங்கள் கூட முனைப்பாக இந்த தேர்தல் காலகட்டத்தில் பங்கு பெற்றிருந்தன. குறிப்பாக இந்த லிபரல்களின் கடந்த கால தவறுகளை சுட்டி காட்டுகின்ற விடயம் போன்றவற்றில். எனவே அவை நிச்சயமாக இந்த கணக்கு குரல் அல்லது வெளிப்படைத்தன்மை போன்றவற்றில் ஒரு சாதகங்களை ஏற்படுத்துவதற்காக கேள்விகளை தொடுக்கும். அதன் போலாவது லிபரல் கட்சி என்பது வழங்குகின்ற பதில் என்பது அவர்களுடைய அரசின் தன்மையை எடுத்து காட்டுவதாக இருக்கு. நிச்சயமாக மாகாணி ஒரு அனுபவஸ்தர் மற்றும் ஒரு இந்த உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு மனிதர் தான் 2 நாடுகளுக்கு மத்திய வங்கி ஆளுநராக இருந்திருக்கின்றார். 2 நாட்டு பணங்களில் அவருடைய கையெழுத்து இருக்கின்றது. அவ்வாறான ஒரு அறிவுஜீவியாக இருக்கின்றபடியால் ஆணித்தனமாக கையாளுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அரசியல் என்பது வேறு என்பதை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அவர் எவ்வாறு இதனை தாண்டப் போகின்றார் என்பது இனிவரும் காலங்களில் தான் தெரியும். ஏனென்றால் அவர் அரசியலுக்கு புதியவர். இதுதான் அவரது முதலாவது பாராளுமன்ற தேர்தல். இடைக்கால பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது அவருடைய முதல் விஜயம் பிரித்தானியாவை மற்றும் பிரான்சை மையப்படுத்தி அமைந்திருந்தது. ஐரோப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். ட்ரம்பினுடைய ஒரு நெருக்கடி சூழலை எதிர்ப்பாக அவருடைய இந்த பயணம் வெளிப்படுத்தி உலகுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு சுமூக நிலைக்குள் இவர்கள் வந்திருக்கின்றார்களா என்ற எண்ணப்பாட்டை தோற்றுவிக்கும் அளவுக்கு ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று சிறுபான்மை அரசை அமைத்திருக்கின்ற நிலையில் அவருடைய முதலாவது சந்திப்பு அமெரிக்க ஜனாதிபதியோடு இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் தென்படுகின்றன. இதில் ஏதாவது செய்தி சொல்லப்படுகிறதா?
செய்தி என்பது நிச்சயமாக கனடா முன்னிய நிலையில் தனது பொருளாதாரத்தை வைத்திருக்காது என்பது அறுதியான ஒரு உண்மை. அவ்வாறான நிலைமையைத்தான் அமெரிக்கா ஏற்படுத்திவிட்டது. இது அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்பட்ட நிலைமை. இருந்த பொழுதிலும் அமெரிக்கா என்பது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. எனவே அமெரிக்காவின் பங்களிப்பு இல்லாமல் அல்லது அமெரிக்காவின் உடன்பாடு இல்லாமல் பல விடயங்களில் பயணிக்க முடியாது என்கின்ற உண்மைத்தன்மை இருக்கிறது. குறிப்பாக உலகிலேயே ஒரே ஒரு இடத்தில் அந்த நொராட் என்கின்ற நோர்த் அமெரிக்கன் ஏர் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்கின்ற ஒரு கடப்பாட்டுக்கு கீழ் கனடாவும் அமெரிக்காவும் இணைந்து பணியாற்றுகின்ற, இரண்டு நாடுகளின் விமானப்படை இணைந்து பணியாற்றுகின்ற நிலைமை என்பது உலகில் ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்கின்றது. அதுதான் இந்த நொராட் என்கின்ற அக்ரிமெண்ட். எனவே அவற்றையெல்லாம் விடுபடுதல் என்பது இலகுவானதல். அதே போல விண்வெளி பயணங்கள் மற்றும் செய்மதி அனுப்புதல் போன்ற பல இத்தியாதிகளில் தொடர்ந்தும் அமெரிக்காவுடன் பயணிக்க வேண்டிய தேவையை கனடாவும் கொண்டிருக்கின்றது. அதே போல கனடாவுடன் பயணிக்க வேண்டிய தேவையை அமெரிக்காவும் கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்குள் இவ்வாறான ஒரு புரிந்துணர்வு என்பது நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய விலையேற்றங்கள் மற்றும் வேலை இழப்புகள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கானதாக அமையும். ஆனால் அதற்காக முற்றுமுழுதாக கடந்த காலத்தை ஒத்ததாக இருக்காது. சில மாறுதல்களை அது காணக்கூடியதாக இருக்கும். இருந்த பொழுதும் அமெரிக்கா தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நாங்கள் ஏற்க வேண்டும் என்றால் அவர்கள் தான் எங்கள் அண்டை நாடு. ஆமாம். இப்பொழுது தேர்தலில் பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பொருளாதார சூழலிலும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு லிபரல் அரசுக்கு இருக்கின்றது. சிறுபான்மை அரசாக இருந்தாலும் இந்த விடயங்களை செய்து முடிக்க வேண்டிய நிலையில் பிரதமர் மாகாணி அவர்கள் பதவியேற்கின்றார். ஏற்கனவே வீட்டு வசதி திட்டம் தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியினாலும் அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த வீட்டு வசதி திட்டம் என்பது தொடர்பாக கூடுதலாக இரண்டு கட்சிகளும் பேசிக்கொண்டன. அதில் பிரதமர் மாகாணி அவர்கள் முன்வைத்த திட்டம் என்பது நடைமுறை சாத்தியமானதா என்ற கேள்விகளை தேர்தலுக்கு பின்னர் இப்பொழுது பொருளாதார நிபுணர்கள் எழுப்புகின்றார்கள். காரணம், தற்போதைய சூழலில் ஒரு நீண்டகால அடிப்படையில் அது சாத்தியமாகலாமே ஒழிய ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வருடத்துக்குள் 5 லட்சம் வீடுகளை கட்டுவது போன்ற திட்டங்கள் என்பது தற்போதைய சூழ்நிலையில் கடினமான ஒரு விடயம் என்று தெரிவிக்கின்றார்கள். இதற்கு பலருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. குறிப்பாக நகரசபை மற்றும் நில ஒதுக்கீடு போன்ற விடயங்கள் எல்லாம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவை சாத்தியமானால்தான் பிரதமர் மாகாணி அவர்கள் வைத்த இந்த திட்டமும் சாத்தியமாகலாம் என்ற விடயத்தை முன்வைக்கின்றார்கள். இது எவ்வளவு ஒரு சவால் மிக்கதாக லிபரல் அரசுக்கு இருக்க போகிறது என்றால் மக்கள் கூடுதலான எதிர்பார்ப்பை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த வீட்டு வசதி திட்டம் என்பது தற்போதைய சூழலில் உரிய இலக்கை அடையும் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக இதற்குரிய காரணம், அதாவது கால நீடிப்பு அல்லது கால எடுப்பு என்பது எவ்வாறாக இருக்கும் என்பது தற்பொழுது உடனடியாக கூறப்பட முடியாவிட்டாலும் இவ்வாறான ஒரு திட்டம் ஏற்கனவே பரிசீலிக்கப்பட்டது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம்தான் அஃபோர்டபிள் ஹவுசிங் எனப்படுகின்ற மக்களுக்கு தங்களுடைய வசதிக்கு ஏற்ப வீடுகளை அமைப்பதும் மற்றும் இந்த வாடகைக்கு குடியிருப்போருக்கான வீடுகளை அமைப்பதும் தான் திட்டமாக இருக்கின்றது. இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு வீடு வாங்குவவர்கள் அனைவரும் நேரே சென்று புதிதாக வீடு வாங்குவவர்களாக அல்ல. அவர்கள் இருக்கின்ற இடம், அவர்கள் வேலை செய்கின்ற இடம் மற்றும் அவர்களுக்குரிய போக்குவரத்து வசதிகள் போன்ற பல இத்தியாதிகளை கணக்கில் எடுத்து புதிதாக அல்லது முதல் தரம் வீடு வாங்குபவர்கள் கூட இந்த பழைய அல்லது ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளை வாங்குபவர்கள் 50% அல்லது 60% மேலானவர்களாக இருக்கின்றார்கள். இருந்த பொழுது இவர்களால் கொண்டு வரப்படுகின்ற இந்த திட்டம் என்பது என்னவென்று சொன்னால், இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னான காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டமானது பாரிய வெற்றியை கொடுத்தது. முதலாவதாக அவர்கள் அந்த போரின் பின்னான காலத்தில் எவ்வாறான வீடமைப்பு திட்டங்களை போர் வீரர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டமைப்பை வைத்திருந்தார்கள், வார் டைம் ஹவுசிங் கார்ப்பரேஷன் என்று. அதனை பிறகு கனேடியன் மோர்ட்கேஜ் அண்ட் ஹவுசிங் கார்ப்பரேஷன், CMHC என்று மாற்றி அமைத்திருந்தார்கள்.
எனவே இந்த திட்டங்களின் மூலம் அவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், சில வீடுகள் என்பதை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு கொண்டு வந்து பொருத்துகின்ற வீடுகளாக கூட இருக்கும். அதனை அவர்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கின்றபடியால், அதனை ஆதாரபூர்வமாக வைத்திருக்கின்றபடியால் இதன் மூலம் தொழில் வாய்ப்புகள் என்பன பல மடங்காக பெருகும். நீங்கள் குறிப்பிடுகின்ற சோனிங் என்கின்ற விடயமோ மற்றும் அந்த நிலங்களை பெறுகின்ற விடயமோ எல்லாம் இந்த மாகாண மத்திய அரசுகளிடையே அவ்வளவு கால எடுப்பை எடுக்காத பொழுதும் அந்த வட்டி வீதம், அதாவது இந்த கடன் என்பது மக்களுக்கு குறைந்த தொகையில் கொடுக்கப்படும் பொழுதும், அதேவேளை இந்த CMHS எனப்படுகின்ற கனேடியன் மோர்ட்கேஜ் அண்ட் ஹவுசிங் கார்ப்பரேஷன் இதர தனியார் வங்கிகளுக்கு காப்புறுதிகளை கொடுப்பதன் மூலம், அதாவது இந்த வீடுகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அடைமான கடனுக்கு தாங்கள் பொறுப்பு என்கின்ற உறுதிமொழி கொடுக்கப்படும். அவ்வாறான கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த கடன்கள் என்பன தாராளமாக கொடுக்கப்படும். இதனால் இங்கே ஏற்படப்படுகின்ற இரண்டு விடயங்கள், ஒன்று வேலை வாய்ப்பு என்பது தாராளமாக பெருகும். கட்டுமான துறையில் இப்பொழுது இருக்கின்ற கட்டுமான பணியாளர்களில் 20% 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே கட்டுமானத்திற்கான தொழில்துறைக்கு ஒரு பலத்த தேவை இருக்கின்றது. இது நிச்சயமாக இவர்கள் அந்த எடுக்க போகின்ற குடிவரவாளர்களின் தொகையை தக்க வைப்பதற்கு கூட உதவும். எவ்வாறு சொன்னால், அதாவது 4,85,000 புதிய குடிவரவாளர்களை இந்த அடுத்த ஆண்டிற்கு எடுப்பதாக இருந்தால், அந்த தொகையில் வருபவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த கட்டிடத்துறை சார்ந்தவர்களாக வரக்கூடிய தேவையையும், அல்லது கனடாவில் வேலையற்றிருக்கின்ற மக்களில் பலரும் கட்டிடத்துறை சார்ந்த துறையிலும் வேலை செய்வதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்துகின்றன. இங்கே இரண்டாவது முக்கிய காரணம், இவர்கள் அந்த முன்னைய திட்டத்தை கொண்டு வந்த பொழுது, அதாவது அந்த போஸ்ட் செகண்ட் வேர்ல்ட் வார் ஹவுசிங்கின் ஸ்கீம் என்று அந்த ஸ்கீமை கொண்டு வந்த பொழுது பனிக்காலத்தில் வீடு கட்டுகின்ற வேலைகளோ அல்லது வீடு சம்பந்தமான எந்த ஒரு வேலையுமே இடம்பெற முடியாத நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த இயர் அரவுண்ட் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது, அதாவது முழு வருடமே கனடாவில் வீடு கட்டுகின்ற பணிகளோ கூரை மாற்றுகின்ற பணிகள் உட்பட அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த துறை அடைந்திருக்கின்றது. எனவே எவ்வாறு இவர்கள் அந்த திட்டங்களை கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதும், இதில் பங்கு பெற்ற போகின்ற அல்லது தகுதியானவர்களை அடையாளம் காண்பது எவ்வாறு இடம்பெறப் போகின்றது என்பதும் ஆராயப்பட்டு அறியப்பட்டு இதன் மூலம் பல நகரங்கள் உருவாக்கப்படலாம். குறிப்பாக அந்த 2ஆம் உலக யுத்தத்தின் பின்னான அந்த திட்டத்தின் மூலம்தான் இந்த டொரண்டோ, மொன்ட்ரியல், வான்கூவர், கேல்கரி போன்ற பெரிய நகரங்களில் பல வீடுகள், அதாவது நியூ டெவலப்மெண்ட்ஸ், நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற அந்த ஒரு சிறிய நிலத்திற்குள்ளான வீடுகள் கட்டுகின்ற பணி என்பது பெரிய வெற்றியை அடைந்திருந்தது. குறிப்பாக நீங்கள் இப்பொழுதும் பல மாநகர சபைகளிலோ அல்லது நகர சபைகளிலோ பார்த்தீர்களானால் GTA என்கின்ற கிரேட்டர் டொரண்டோ ஏரியா தவிர்த்த ஏனைய இடங்களில் ஒரு வீட்டிற்கும் அடுத்த வீட்டிற்கும் இடையில் 150 அடி இடைவெளி குறைந்த அளவாக இருக்க வேண்டும். அதேவேளை நகரப்பகுதிகளில் பார்த்தீர்களானால் 32-34 அடி முன்பகுதியை கொண்டதாகத்தான் அந்த வீடுகள் எல்லாம் கட்டப்படுகின்றன. எனவே அவற்றில் எல்லாம் மாற்றங்கள் என்பன ஏற்படுத்தப்பட்டு சில நகரங்கள் கூட ஏற்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகளை இது கொண்டிருக்கும். எனவே இந்த திட்டம் சாத்தியமானது உண்மை. அதற்குரிய தகுதியானவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அது அறிமுகப்படுத்தப்படுகின்ற பொழுது அது நிச்சயமாக வரவேற்பை பெற்று செல்லும். ஆனால் அதற்குரிய அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு சடுதியான ஒரு தொழில் முனைப்புக்குள்ளும் சடுதியான ஒரு பொருளாதார நிமித்தத்திற்குள்ளும் செல்ல முனைகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தாங்கக்கூடியதாக அவர்கள் செய்வார்களானால் இது நிச்சயமாக வெற்றி பெறும் திட்டமாக நாங்கள் பார்க்கலாம். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன. எமது சமூக வலைத்தள பக்கத்தில் யூடியூப்புக்கு சென்று நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை எமது காணொளிகளுக்கு தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல்.
CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.